என்னாச்சு? ஏய், நீ என்னடி இப்படி அரைகுறைய ஓடி வந்திருக்க? இது குளிச்ச ஈரத்தோட பாட்டில் தான் தட்டி விட்டுச்சு. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? பாட்டில் தான் தட்டி விட்டுச்சு. ஒண்ணும் இல்ல. பயந்துட்டேன். நீ ஏன் இப்படி ஈரமா இருக்க? காய்ச்சல் ஏதாவது வந்துரு போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் தான் வேர்த்து இருக்கு. உனக்கு இல்லாம பட்டு போதுமா? சரி, சமையல் ரெடி ஆச்சா? ரெடி ஆயிருச்சுங்க. சீக்கிரம் எடுத்து வை, சாப்பிடலாம். 2 பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னவா இருக்கும்? சரி, எடுத்து வை, நான் வரேன். சரிக்கா. சிட்டு, என்னமா பண்ற? தங்கச்சிங்க மாமாக்கு நம்மளும் ஊட்டி விடலாம். சரி சரி. என்ன மாமா, தங்கச்சி சாம்பார் நல்லா இருக்கா? உங்க அன்புக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படி எடுத்துக்கிறது. டேடி நம்ம சாப்பிடு. சாப்பிடுங்க மாமா. என்னங்க மாமா பழம்? டைம் ஆயிட்டு இருக்கு. 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. ஆக்கல்ல. சரி சரி, ஓகே. நான் உங்க எடுத்து வச்சுக்க. சரிக்கா. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. இந்த வந்துட்டேன் சிட்டு. ஏய், என்னாச்சு? ப்ளவுஸ் மாட்ட முடியல. ப்ளவுஸா மாட்டிடுவோம். ப்ளவுஸ் மாட்ட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் மாட்ட வந்தேன். ஏன், என்னாச்சு? இந்த பக்கமா மாட்ட கொஞ்சம் டைட்டா இருக்கு. சரி, திரும்பிட்டீனா? மாமா, மாமா, இதோ வந்துட்டேன் பட்டு. கொஞ்சம் வாங்கல. மாமா, ஏமா? இங்க கொஞ்சம் வாங்கல. சொல்லு பட்டு. இந்த சாரியில பின்ன வச்சு விடுங்க. பின்னு தானே வச்சிருவோம். பின்னு என்னங்க? சொல்லு சிட்டு. மாமா, வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இதோ வந்துட்டேன் சிட்டு. என்ன மாமா, 2 பேரும் அழகா இருக்குமா? உங்களுக்கு என்னடி 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க. பற்றும் போல இருக்கு. நீங்க என்ன மாமா, நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. ஆமா. அப்புறம் இங்கே போகணும் தானே சொன்னீங்க? ஆமா. எங்க போகணும் நானும் சொல்லவே இல்லை. எங்களை ரெடியாக மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம 3 பேரும் இப்போ படம் பார்க்க போறோம். ஜாலி. சரி மாமா, படம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே எங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா அலையில நினைஞ்சிட்டே வரலாம். அப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா? உனக்கு இல்லாததா? எனக்கும். உனக்கும் தான். சரி மாமா, இந்த அழக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தா என்ன? எடுத்துக்கலாமே. இருங்க, எங்க மொபைல்?
தங்கச்சி சரி மாமா தனித்தனியா போட்டோ எடுத்தாங்க. ஓகே எடுத்துக்குவோம். ம். நானே வா வா வா. ஓகே அழகா இருக்குல்ல போட்டோ. ஏய் மாமா மாமா இந்த போட்டோ நம்ம ஃப்ரேம் பண்ணி போட்டுடலாமா வீட்டுல? அதுக்கு என்ன, நொட்டு ஹால்ல கரெக்டா மாட்டிடலாம். சரி பேசிட்டே இருக்கீங்க, வாங்க மூவிக்கு போலாம். வாங்க போலாம். ஹலோ சார், சரி நான் ஃபைல் முடிக்கல சார். சார் ஒரு half an hour சார், half an hour நான் வந்துடுறேன். அந்த வந்துட்டு கிளம்பிட்டேன். என்ன மாமா? செல்லாங்களா தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு half an hour ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேன்ல அப்பவே, இப்படிதான் நீங்க ஏதாவது சொதப்பீங்க. ஏய் ப்ளீஸ் டி கோச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் உடனே. மாமா half an hourல? half an hourல வந்துடுவேன். ஏய் நான்லாம் நம்ப மாட்டேன், நீயே கேளு. போங்க மாமா, நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம். உனக்கு என்ன பத்தி தெரியாத செல்லம், நான் சொன்னபடி வந்துடுவேன்ல. ஐஸ் வைக்கிறாரு. போங்க மாமா. செல்லம் வந்துடுறேன் நீ. சரி குடுக்கறத குடுத்துட்டு போங்க. எனக்கும் இங்க பாருங்க, மணி ஆகுது, half an hour மட்டும்தான் டைம். சீக்கிரம் வரணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேவா? சரி வரேன். எனக்கு தெரியும்டி, இந்த மாமா அடிக்கடி இப்படிதான் எங்கேயாவது போலான்னு ரெடியாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆபீஸ் வேலைன்னு போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் நீ குடுக்குற செல்லம் தான். சரி விடுக்கா, மாமாக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா மாமா மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாரும் இப்படிதான் சுத்துவாங்க போல. விடுக்கா, மாமா வரும். எவ்வளவு ஆசையா ரெடி ஆனோம் பாருடி, 2 பேரும் மேட்ச்க்கு பிளவுஸ் நல்லா இருக்குல்ல, 2 பேருக்கும் சாரி பிளவுஸ் எல்லாம். சரி ஓகே, மாமா தான் போயிருச்சுல, வா நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம். ஆமாடி நல்ல ஐடியா. வெயிட் பண்ணு, நான் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் அழகா இருக்குல்ல. ஆமாக்கா. ஏய் நீங்க என்ன 2 பேரும் சாரி மாத்திட்டு உட்காந்துருக்கீங்க? புரியுது கோவமா இருக்கீங்க. ஆபீஸ்ல சடனா கூப்பிட்டாங்கன்னு போனேன், அங்க போனா பாஸ் வேலை வச்சிட்டாருமா. கோச்சிக்காதம்மா. என்ன செட்டு மாமா மேல கோவமா? இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன பட்டு நீயும் புரிஞ்சுக்க மாட்டியா? நான் அக்கா கிட்ட சொன்ன மாமா இப்ப வந்துருவாரு, நம்ம மூவிக்கு போயிடலான்னு. அக்கா தான் கூட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு. ஏய் நீ மாமா கரெக்ட் தான் சொல்லலாம். கொஞ்சம் தள்ளி உட்காரு. எப்ப பாரு நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல கோச்சிக்கிறேன்? பாஸ் கூப்பிட்டா அப்புறம் போகாம இருக்க முடியும்? உங்க பாஸ் கூப்பிட்டாங்க தான், இங்க 2 பேரும் எவ்வளவு ஆசையா ரெடி ஆயிட்டு இருந்தோம். தெரியல. நீங்க அதுக்கு பேசாம உங்க பாஸை கட்டிக்கலாம். ஐயோ இவ்வளவு அழகான பொண்டாட்டிங்களை விட்டுட்டு நான் எப்படி பாஸை கட்டிக்க முடியும்? என்ன சொல்ல சொல்ற? ஆமா மாமா. அக்கா விடுக்கா, மாமாக்கு வேலை இருக்குல்ல, மாமா சம்பாரிச்சாதானே நம்மள நல்லா பாத்துக்க முடியும். அதுக்கு நம்மள பீச்சு கூட்டு போறேன், படத்துக்கு கூட்டு போறேன்னா சொல்லாம இருந்திருக்கணும். அது மட்டும் என்ன, நீங்க ட்ரெஸ்ஸை மாத்தாம இருந்தா பீச்சுக்கு கண்டிப்பா கூட்டு போயிருப்பேன். ஒண்ணு வேணாம். ஏதாவது சொல்லு, அப்படியே ஐஸ் வச்சிருக்கீங்களே. ஒண்ணு வேணாம். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒன்னா இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஐஸ் வச்சிருங்க. கோவம் போயிருச்சா?